அண்ணா வாங்கண்ணா. வாங்க உள்ள போலாம். வாங்க சிஸ்டர், ப்ளீஸ் வாங்க. உங்க அம்மா அப்படி கூப்பிட்டா நீ மாட்டேன்னு சொல்லிட்டு போக மாட்டல்ல? வா. வா. வாங்க. இல்ல உட்காருங்க. ரொம்ப சாரி. சாரியா? எதுக்கு? எங்க அக்கா இப்படிதான் பண்ணும். சரியான லூசு. அது எப்போதுமே இப்படிதான். என்ன பேசணும்னே தெரியாம ஏதாவது பேசி தொலைச்சிரும். தப்பா எடுத்துக்காதீங்க. ஐயோ அதெல்லாம் ஒண்ணும் இல்லைண்ண. உங்களுக்கு அக்கானா எனக்கும் அக்கா தான். அவங்க பேசினதை நாங்க பெருசா எடுத்துக்கல. நாங்க சங்கடப்படக்கூடாதுங்கிறதுக்காக பெருந்தன்மையா நீங்க பேசுறீங்க. ஆனா உங்களுக்கு எவ்வளவு கஷ்டமா இருக்கும்னு எங்களுக்கு தெரியும். பாருமா, எங்களுக்கு சங்கடமோ கஷ்டமோ எதுவும் கிடையாது. நீங்க அதை பத்தி நினைச்சு கஷ்டப்படாதீங்க. நம்ம வீட்டுல எல்லாரும் அப்படி பேசினாங்க. அம்மாவை பாத்தீங்கல்ல, அம்மா எப்படி பேசினாங்க? நல்லா பேசினாங்கல்ல. வீட்டுல ஒருத்தர் அப்படிதான் இருப்பாங்க. அதெல்லாம் நான் அப்பவே மறந்துட்டேன். நீங்களும் பெருசா எடுத்துக்காதீங்க, சரியா? எல்லாமே என்னாலதான். போன்ல தேவையில்லாம நான் வாய் விட்டேன். அந்த கோவத்துல தான் இப்படி பேசிட்டாங்க. இப்பதானே சொன்னேன் நான் இதை பெருசாவே எடுத்துக்கலன்னு. நீங்க அதை பெருசா எடுத்துக்கிட்டு கஷ்டப்படுறீங்க. நாங்களே நீங்க பண்ண உதவிக்கு எப்படி தேங்க்ஸ் சொல்றதுன்னு தெரியாம முழிச்சுக்கிட்டு இருக்கோம். என்ன மச்சான், நம்மளுக்குள்ள தேங்க்ஸ் சொல்லிக் கூடாது நீங்க தான் சொன்னீங்க. ஆமால, சொன்னல, மறந்துட்டேன். தேங்க்ஸ் எப்படி சொல்லக்கூடாதோ அதே மாதிரி சாரியும் சொல்லக்கூடாது. இங்க பாருமா, நாங்க உறவுன்னு நீங்க தானே சொன்னீங்க. அப்போ இது எங்க குடும்பம். எங்க குடும்பத்துல எங்களை பத்தி பேசினா நாங்க அதை பெருசா எடுத்துப்போமா? நாங்க அதெல்லாம் பெருசா எடுத்துக்கிறதே இல்ல. நீங்களும் அதை பத்தி பெருசா எடுத்துக்காதீங்க, ஓகேவா? ரொம்ப தேங்க்ஸ் மச்சான். பாருடா. ஐயோ, நானே மறந்துட்டேன். நீங்க தேங்க்ஸ் சொல்லக்கூடாது சொன்னீங்கல்ல. சாரி. திரும்ப திரும்ப நான் அதே தப்பு பண்ணிட்டு இருக்கேன்ல. இந்த தேங்க்ஸ் சாரி சொல்ல மட்டுமே எப்பவுமே யோசிக்க கூட எங்க அப்பா அடிக்கடி சொல்லி சொல்லி வளர்த்திருக்காரு. அதனால எப்பவுமே கரெக்டான டைம்ல யோசிக்காம இதெல்லாம் சொல்லிடுவேன். இப்ப நான் இது ரெண்டையும் சொல்லாம எப்படி நான் உங்ககிட்ட பேச போறேன்னு எனக்கு தெரியலையே. பழகிக்கங்க. நீ பேசாமே இரு, அதே நல்லதுதான். ஆமா, அதென்ன அண்ணன் உங்களை போங்க வாங்கன்னு சொல்றாரு. ஆனா நீங்க அண்ணனை போவான்னு பேசுறீங்க. அத சொல்லணும்னா பெரிய கதையை தான் நான் சொல்லணும். அதை நம்ம அப்புறமா பேசிப்போம். ஊருக்கு போனவங்க ஒரு ஃபோன் பண்ணல. நாம ஃபோன் பண்ணாலும் சுவிட்ச் ஆஃப்னே வருது. அங்க என்னாச்சுன்னு ஒன்றும் புரியலையே. எப்படி பண்ணுவான்? அவனை தான் போலீஸ் புடிச்சிட்டு போயிடுச்சு. அது தெரியாம இந்த லூசுங்க ஃபோன் பண்ணுவான்னு நம்பிட்டு இருக்குதுங்க. யாருங்க? இனியனா? இல்ல, இது ஏதோ புது நம்பரா இருக்கு. ஹலோ ஹலோ. அப்பா, நான் இனியன் பேசுறேன். டேய், ஊருக்கு போனா ஒரு ஃபோன் பண்ண மாட்டியா? நான் இப்போ ஃபோன் பண்ணா சுவிட்ச் ஆஃப்னே வந்துகிட்டு இருக்கு. இல்லப்பா, என் போன்ல சார்ஜ் இல்ல, அதனால தான் சுவிட்ச் ஆஃப்னு வந்தது. டேய், சார்ஜ் இல்லைனா வேற யார்ட்டையாவது ஃபோன் வாங்கி ஒரு கால் பண்ணிருக்கலாம்ல.
போன் வரலைன்னு உடனே என்னாச்சோ ஏதாச்சோன்னு பதட்டமா இருக்குல்ல. இல்லப்பா இங்க ஒரு சின்ன பிரச்சனை. பிரச்சனையா? என்னாச்சு? இல்லப்பா பயப்படுற அளவுக்கு ஒண்ணும் இல்ல. ஒரு சின்ன பிரச்சனை தான், அது சரியா போச்சு. நான் வந்து உங்களுக்கு சொல்றேன். அப்பா ஒரு சந்தோஷமான விஷயம் என்னன்னா, எனக்கு இங்க ஒரு தங்கச்சியும் ராசாத்திக்கு ஒரு அண்ணனும் கிடைச்சிருக்காங்கப்பா. யார் அது? அதை நான் உங்களை நேர்ல பார்க்கும்போது சொல்றேனே. நான் ஊருக்கு வரும்போது அவங்களையும் கூட கூட்டு வரேன். சந்தோஷம்ப்பா. டாக்டரை பாத்தீங்களா? என்ன சொன்னாங்க? இன்னும் பார்க்கலப்பா, நாளைக்கு தான் போய் பார்க்கணும் டாக்டரை. ஏன்? நான் அதான் சொன்னேனே, இங்க ஒரு சின்ன பிரச்சனை ஆகி போச்சுன்னு. அதனால தான் போக முடியாம போயிடுச்சு. சரி சரி, பார்த்து பத்திரமா இருங்க. டேய், ராசாத்திக்கு ஒன்றும் இருக்காதுடா. அவன் மனசுக்கு அவன் நல்லா தான் இருப்பா. சரிப்பா, நான் நாளைக்கு டாக்டரை பார்த்துட்டு என்ன ஏதுன்னு உங்களுக்கு ஃபோன் பண்ணி சொல்றேன். சரிடா, பாத்துக்க. வைக்கிறேன். சரிப்பா. என்னங்க என்ன சொன்னா? ஏதோ பிரச்சனை அது இதுன்னு பேசிட்டு இருந்தீங்க. இல்ல இல்ல, ஏதோ ஒரு சின்ன பிரச்சனையா. இப்ப சரியாயிடுச்சான். நேர்ல வந்து சொல்றேன்னு சொன்னான். இப்ப பத்திரமா இருக்காங்களாம். நாளைக்கு போய் டாக்டரை பார்த்துட்டு ஃபோன் பண்றேன்னா. ஆ. ஏய் என்னடி போலீஸ் புடிச்சிட்டு போயிட்டாங்கன்னு சொன்ன, அப்புறம் எப்படி அவன் ஃபோன் பண்ணா? அதாம்மா எனக்கும் புரியல. சுத்தம். அப்ப இதுவும் சொதப்பிருச்சா? ஏய் தம்பி இந்தாங்க. எங்களுக்கு சொல்லல, அவங்களுக்கு சொன்ன, அவங்களுக்கு கொடுங்க. அது என்ன எங்களுக்கு மட்டும்? நீங்களும் சாப்பிடுங்க. எங்களுக்கு வேணாம், நாங்க 2 பேரும் இப்பதான் குடிச்சோம். நீங்க எடுத்துக்கோங்க. எடுத்துக்கோங்க. எனக்கு வேண்டாங்க. ஹலோ சிஸ்டர், ஜூஸ் சொன்னது உங்களுக்காக தான். எவ்வளவு பிளட் லாஸ் ஆயிருக்கு தெரியுமா? எடுத்து குடிங்க. பாத்துமா. பரவாயில்ல பரவாயில்ல. பரவாயில்ல பரவாயில்ல விடுங்க. இந்த கிளாஸ் வேற எடுத்துட்டு வரேன். ஒன்னும் வலிக்கல. அக்கா, இன்னொரு ஜூஸ் போய் எடுத்துட்டு வாங்க. சரிங்க தம்பி. அக்கா வேண்டாம், விடுங்க. ஏன் மச்சான்? இல்ல இதான் இவ்வளவு இருக்குல்ல, இதுலயே ஷேர் பண்ணிக்கிறோம். ரசாத்தி இந்த குடி. இல்ல மாமா, நீங்க குடிங்க. ஜூஸ் சொன்னதே உனக்காக தான். இந்த குடி. சரி, அப்போ நீங்க குடிச்சிட்டு கொடுங்க. ஆளுக்கு பாதியா குடிக்கலாம். இந்த குடி. ம். இந்தாங்க மாமா, நீங்க குடிங்க. நான் குடிச்சிட்டேன், இப்ப நீ குடி. ஒழுங்கா குடி. ஆளுக்கு பாதியா குடிக்கலாம் தானே சொன்னேன். இப்போ நீங்க குடிங்க. எனக்கு வேணாம், ஜூஸ் ஃபுல்லா நீயே குடி. மாமா, இந்தா குடி. குடிங்க மாமா. ஃபுல்லா என்னால குடிக்க முடியாது. அமிர்தவி, என்ன பாக்குற? அங்க பாரு, அண்ணன் குடிக்கட்டோன்னு அவங்களும், அவங்க குடிக்கட்டோன்னு அண்ணனும் எப்படி 2 பேரும் விட்டு கொடுத்து ஜூஸ குடிக்காமலே குடிக்கிற மாதிரி நடிச்சுன்னு இருக்காங்க பாரு. ம், ம்.
புரிஞ்சிருச்சு. இப்போ பாருங்க. புருஷன் பொண்டாட்டி ஒருத்தர் மேல ஒருத்தர் வச்சிருக்கிற பாசத்தை பார்க்க சொன்னா இவன் எங்கேயோ வேகமா போறான். பரவாயில்லையே, டக்குன்னு புரிஞ்சுக்கிட்டு ஜூஸோட வரான். குடி. ஆக்சுவலி ஜூஸ் ரொம்ப இனிப்பா இருக்கு. ஏன் தெரியுமா? உங்க உதடு பட்டதுனால. இந்தாங்க, வாங்கிக்கோங்க. என்ன அப்படி பாக்குறீங்க? எடுத்துக்கோங்க. ஒரு ஜூஸ் இருந்ததுனால தான் நீங்க எப்படி குடிக்கிறதுன்னு 2 பேரும் யோசிச்சுட்டு இருந்தீங்க. இந்தாங்க இன்னொரு ஜூஸ். ஆளுக்கு ஒண்ணா நிம்மதியா குடிங்க. வாங்கிக்கோங்க. தேங்க்ஸ் அண்ணா. இட்ஸ் ஓகே. எப்படி நீங்க என்கிட்ட என்ன சொல்லணும்னு நினைச்சீங்களோ அதை சொல்லாமே எப்படி கரெக்டா புரிஞ்சுட்ட பாத்தீங்களா? தட் இஸ் பிரபு. டியூப்லைட் அதுவும் ஒண்ணுத்துக்கும் அதுவாதோ ஃபியூஸ் பண்ண டியூப்லைட். ஏங்க உங்களுக்குள்ள பேசிட்டு எனக்கு எப்படி கேட்கும்? காதுல சொல்லுங்க. சான்ஸே இல்ல. உன்ன மாதிரி ஒருத்தனை பார்க்கவே முடியாதுன்னு சொன்னேன். எஸ், தேங்க்ஸ். இப்பதான் நீங்க என்ன கரெக்டா புரிஞ்சுக்கிட்டீங்க. நம்ம எது பண்ணாலும் நம்மளை விட யாரும் பெஸ்டா பண்ண முடியாத அளவுக்கு பண்ணணும். அப்பதான் கரெக்டா இருக்கும். மரமண்ட மாதிரி ஒரு வேலையை பார்த்துன்னு பெருமை பீத்திது மரமண்ட. ஏங்க உங்களுக்குள்ளே பேசிக்கிறீங்க, என்கிட்ட சொல்லுங்க. பிளட் லாஸ் ஆனவங்களுக்கு ஜூஸ் குடுக்கணும்னு உனக்கு தோணுச்சுல, பிளட் கொடுத்தவங்களுக்கு ஜூஸ் குடுக்கணும்னு உனக்கு தோணலையா? அசால்ட்டா நினைச்சிட்டீங்களா? தெரியுங்க நீங்க இப்படி கேப்பீங்கன்னு. அதனால தான் உள்ள ஜூஸ் சொல்லிட்டு வந்திருக்கேன். இப்ப பாக்குறீங்களா? கமலாக்கா, கம் இன். தம்பி இந்தாங்க ஜூஸ் எடுத்துக்கோங்க. Take it. எப்படி? பரவாயில்ல, நான் செலவு மோசம் இல்ல. ஏங்க எனக்கு கேக்குற மாதிரி சொல்லுங்க. இல்ல, உன்னை பார்க்க வச்சின்னு நான் மட்டும் எப்படி குடிக்கிறது? அதுக்கு என்ன, ஆளுக்கு பாதியா குடிப்போம். பரவாயில்ல, அமுல் பேபி நம்ம நினைச்ச மாதிரி பியூஸ் போன டியூப்லைட் இல்ல. கொஞ்சம் அவனுக்குள்ளேயும் ரொமான்ஸ் இருக்குது. ஏங்க என்னங்க யோசிக்கிறீங்க? உங்களுக்கு இஷ்டம் இல்லைன்னா பரவாயில்ல, நீங்களும் முழுசா குடிச்சுக்கோங்க. நான் அப்படி யோசிக்கல. நாம ஆளுக்கு பாதியாவே குடிக்கலாம். ஓகேல, எடுத்துக்கலாம்ல. அப்புறம் ஃபீல் பண்ண கூடாது. எப்படி? அமுல் பேபி, உனெல்லாம் சுட்டு போட்டாலும் ரொமான்ஸ் வராது. அமுல் பேபி, லூஸ் அமுல் பேபி, ஹரமெண்டல் உன்னை வச்சுக்கின்னு.
அவங்க எதுக்கு பாதி பாதியா குடிப்போன்னு சொன்னது புரியாம இப்படி சரக்கு ஊத்தி அளவு பாக்குற மாதிரியே ஊத்தி அளவு பார்த்துட்டு இருக்காரு. சத்யா, நான் உங்ககிட்ட ஒரு விஷயம் பேசணும். வாங்க. சொல்லுங்க. தப்பா எடுத்துக்க மாட்டீங்களே? எனக்கு ஒருத்தரை பிடிச்சிச்சுன்னா அவங்க தப்பாவே பேசினாலும் நான் பெருசா எடுத்துக்க மாட்டேன். அதுதான் நம்ம கேரக்டர். நீங்க நண்ட என்ன வேணா சொல்லலாம். ஏன் சத்யா, உங்க அளவுக்கு அண்ணன் ஷார்ப்பா இல்லையே? அது ஏன்? யார் சொன்னா? அவன்லாம் செம்ம ஷார்ப்பு. அதான் நான் பார்த்தனே. ஜூஸ் குடுக்கும்போது நீங்க பாசத்தை எதிர்பார்த்து ஒன்னு சொல்றீங்க, அவரு அது புரியாம டியூப்லைட் மாதிரி வேற ஒண்ணு பண்ணிக்கிட்டு இருக்காரு. அது அவன் மத்த விஷயத்துலலாம் செம்ம ஷார்ப்பு. ஆனா இந்த ரொமான்ஸ் விஷயத்துல மட்டும்தான் கொஞ்சம் வீக். ஆமா, எப்படி ஒரே நாள்ல கரெக்டா கண்டுபிடிச்சீங்க? இந்த ஒரு விஷயம் போதாதா நீங்க எப்படி அவர் எப்படின்னு தெரிஞ்சுக்க? ராசாத்தி, நீங்க பாக்குறதுக்கு பவ்யமா இருந்தாலும் ரொம்ப விவரமான ஆள் தான் போலகுது. செம்ம ஷார்ப்பா எல்லாத்தையும் கவனிக்கிறீங்க. அது சரி, அண்ணா அப்படியே இருந்தா நீங்களும் அவர் அப்படியே இருக்கட்டும்னு விட்டுடுவீங்களா? யார் சொன்னது? எங்க முயற்சி எல்லாம் வேற லெவல் முயற்சி. ஆனா எதுவும் ஒர்க் அவுட் ஆகல. கல்யாணத்துக்கு முன்னாடியும் அப்படிதான். கல்யாணத்துக்கு முன்னாடியே அப்படிதானா? அப்போ உங்களுக்கு லவ் மேரேஜா? அப்படியும் சொல்லலாம். ஒன் சைடு லவ். நான் மட்டும்தான் அவனை லவ் பண்ணேன். அப்போ நீங்களும் வீக்கா தான் இருக்கீங்க. லவ் பண்ண காலத்திலேயே அவருக்கும் உங்களை பிடிக்கிற மாதிரி பண்ணிருக்கலாம்ல. நான் என்ன பண்ணலங்கிறீங்க? எல்லாத்தையும் பண்ணிட்டேன். ஆமா ஆமா. டேய், நீங்களா? வாங்கடா. டேய், இவங்க ராசாத்தி, என் ஃப்ரெண்டு. வணக்கங்க. வணக்கங்க. ராசாத்தி, இவனுங்க என் தம்பிங்க. மாக்கா பணமண்டை. இப்படி இல்லாம பேர் வைப்பாங்க? வீட்ல வேற பேர் தாங்க வச்சாங்க. ஆனா சத்யா தான் அந்த பேர் சூட் ஆகலன்னு மாத்திடுச்சு. அது பேரை சொன்னாலே அந்த முகம் ஞாபகத்துக்கு வர மாதிரி இருக்கணும்ல. இதோ மண்டைய பாருங்க, நல்ல பணம் வர மாதிரி இருக்குதா? அதே இதோ இவனை பாருங்க, அப்படியே மாக்கான் தான். கூப்பிட்டா பர்ஃபெக்டா இருக்கும். ஆமா ஆமா, அமுல் பேபின்னு அண்ணனுக்கு ஒரு பேர் வச்சிருக்கீங்களே, அது ரொம்ப கரெக்டா தான் இருக்கு. இன்னமும் பேபியா தான் இருக்காரு. அதுக்காக நீங்க இப்படியே இருந்தா அவரும் அப்படியே தான் இருப்பாரு. அதான் சொன்னல ராசாத்தி, ஏகப்பட்ட முயற்சியை நான் பண்ணிட்டேன். எதுவுமே அந்த மரமண்டைக்கு புரியவே இல்லை. என்னெல்லாம் அப்படி பண்ணிருக்கீங்க? அது நாங்க சொல்றோம். ஒரு வாட்டி பிரபு சார் சத்யாவை கண்டுக்காம போயிட்டாரு. அதுக்கு சத்யா என்ன பண்ணி தெரியுமா? சத்யா சொன்னோம்ல, வந்துட்டாரு பத்தியா? மாவுன்னு வெள்ளை வேட்டி வெள்ளை சட்டையிலையா வந்திருக்க?
சத்யா அவங்க அப்பா மேல எவ்வளவு பாசமா இருக்கும் தெரியுமா? அவர் ட்ரெஸ் தூக்கி பிரபு சார்ட்ட கொடுத்துச்சு. இந்தா. புது வெட்கம் வருதே, ஐயையோ எனக்குள் முதல் அச்சம் வருதே. போடுவோம். உன்னை பார்த்தால் புது வெட்கம் வருதே, ஐயையோ எனக்குள் முதல் அச்சம் வருதே. ஆனா பத்ரம். உன்னை பார்க்கும் நொடியில் நான் என்னை மறந்தேன், உன்னை பார்க்கும் போதெல்லாம் என் பெண்மை உணர்ந்தேன். அட அச்சம் மாடம் நாடம் எல்லாம் சட்டென்று ஒட்டி கொண்டது, உன்னை தினம் பார்க்க ஐயோ கண்கள் அலையிடுது. ஆனா அப்ப கூட பிரபு சாருக்கு சத்யாவோட அன்பு புரியவே இல்லை. இன்னொரு வாட்டி என்ன ஆயிடுச்சு தெரியுமா? அடிங்க. சத்யாவுக்கு பிரபு சார் மேல எவ்வளவு லவ் இருந்தா அந்த பாட்டில கரெக்டா உடைச்சிருக்கோம். ஆனா பிரபு சாருக்கு தான் அது புரியவே இல்லை. இதெல்லாம் பரவாயில்லைங்க. ஒரு வாட்டிலாம் சத்யா சும்மா மிரட்டி விட்டுருச்சு. ஒரு நாள் பிரபு சார் அப்படியே சும்மா வந்துட்டு இருந்தாரா, சாரி. சாரிங்க. சாரி எதுக்கு? இதுக்கா இல்ல அதுக்கா? ரெண்டுத்துக்கும். பாத்தீங்களா? சத்யா செஞ்ச சொன்னதும் நீங்களே வாயிடுச்சு போயிட்டீங்க. இவ்வளவு பண்ணதுக்கு அப்புறம் சத்யா மேல பிரபு சாருக்கு லவ் இல்லைன்னா என்னதான் பண்றதா? தம்பி, நான் வாயடிச்சு போகல, அதிர்ச்சியில இருக்கேன். இதெல்லாம் பண்ணா காதல் எப்படி வரும்? பயம் தான் வரும். ஆமாங்க, கடைசியா அவனுக்கு அதான் வந்துச்சு. ஆமா, இப்படி பண்ணா அதான் வரும். எனக்கு தெரிஞ்சதானே நான் பண்ண முடியும். சரி, போனது போகட்டும். இனிமே நான் சொல்ற மாதிரி பண்ணுங்க. உங்க மேல அண்ணனுக்கு தானா காதல் வரும். என்ன பண்ணும்? நாளைக்கு நிறைஞ்ச அமாவாசை. காலையில சூரிய உதயத்துக்கு முன்னாடியே எந்திரிச்சு குளிச்சு நல்லா தலைய சேலையை கட்டி தலை நிறைய பூ வச்சு. இந்த தலையிலையா? ஓ, வைக்க முடியாதா? சரி விடுங்க. குளிச்சு முடிச்சு மங்களகரமா சாமி கும்பிட்டுட்டு தூங்கிட்டு இருக்கிற அண்ணன் காலை போய் தொட்டு கும்பிடுங்க.
தீர்க்க சுமங்கலியா இருன்னு என்ன வாழ்த்துங்க. என்ன அப்படி பாக்குறீங்க? சொல்லுங்க. என்ன சொல்லணும்? தீர்க்க சுமங்கலியா இருன்னு சொல்லுங்க. ம் தீர்க்க சுமங்கலியா இருங்க. குட் நைட். என்ன திரும்ப படுக்க போறீங்க? இன்னும் இருக்குது. என்ன இருக்கு? இன்னும் இருக்குது. இந்த குங்குமத்தை எடுத்து என் தாலியில வச்சு விடுங்க. வச்சு விடுங்க. வச்சு விடுங்க. என்னங்க திடீர்னு இப்படிலாம்? தினமும் புருஷன் உங்க காலில் விழுந்து ஆசீர்வாதம் வாங்கினா புருஷனோட ஆயுசு கெட்டியா இருக்கும்னு சொன்னாங்க. தினம் புருஷன் உங்க காலில் விழுந்து ஆசீர்வாதம் வாங்கினா புருஷனோட ஆயுசு கெட்டியா இருக்குமா? அப்போ தினம் நான் உங்க காலில் விழுந்து ஆசீர்வாதம் வாங்கணும்ன்றீங்களா? அது இல்லைங்க. ஏங்க நீங்க தானேங்க இப்படி சொன்னீங்க, புருஷன் உங்க காலில் விழுந்து ஆசீர்வாதம் வாங்கணும்னு? இல்ல அமுல் பேபி, நான் அப்படி சொல்லல. புருஷன் உங்க கால்ல நான் விழுந்து கும்பிட்டா உங்க ஆயுசு கெட்டியாகுமா. ஓ அப்படி. சாரி சாரி சாரி, நான் ரிவர்ஸ்ல புரிஞ்சுக்கிட்டு லைட்டா ஷிவர் ஆயிட்டேன். கரெக்ட். ஆமா, உங்களுக்கு தான் இதுல நம்பிக்கை இல்லையே, அப்புறம் எப்படி? உங்களை எனக்கு ரொம்ப பிடிக்கும். நீங்க நல்லா இருக்கணும்னா நான் என்ன வேணாலும் செய்வேன். வேணும்னா நான் என் உயிரையே கொடுப்பேன். இத்த செய்ய மாட்டேனா? சாரிங்க, இப்பதான் உங்க நல்ல மனசு எனக்கு புரியுது. முதல்ல என்ன இந்த வாங்க போங்கன்னு கூப்பிடுறத விட்டு வா போன்னு உரிமையோட கூப்பிடுங்க. அப்பதான் நமக்குள்ள ஒரு நெருக்கம் வரும். அப்படியா சத்யா? ஆமாங்க. வா. இப்படி கனவு கண்டா பத்தாது, காலையில இதை நீங்க பண்ணணும். ஆமா சத்யா, இது செம்ம ஐடியா. இது பண்ணா சூப்பரா ஒர்க் அவுட் ஆகும். என்னடா செம்ம ஐடியா? எனக்கு தான் கடவுள் நம்பிக்கை கிடையாது, அப்புறம் நான் எப்படி இதெல்லாம் பண்றது? உனக்கு தானே இல்லை, ஆனால் பிரபு சாருக்கு இருக்குல்ல. எனக்கு நம்ம அக்கா சொல்கிற ஐடியா தான் செம்மையாக ஒர்க் அவுட் ஆகும்னு தோணுது. டேய், நீங்க எதுக்கு வந்தீங்க? சேரலாம் டிரைவர்ஸ் கொடுத்தல, அதான் கொடுத்துருப்பலான்னு வந்தோம். குடு குடு. கொடுத்துட்டீங்களா? கிளம்புங்க. வந்துட்டானுங்க ஆளு மாண்டிங்களும். நல்ல ஐடியாவை நல்ல ஐடியான்னு சொன்னா போக சொல்லுவியா? போங்கடான்னு சொன்னா போயிடணும், இல்லைன்னா மூஞ்சிலே குத்திடுவேன். ஆமா, உனக்கு இது விட்டா வேற எதுவும் தெரியாது. வாடா போலாம். பாய்க்கா. ராசாத்தி, இந்த ஐடியாலாம் நமக்கு செட் ஆகாது. நீங்க வேற ஏதாவது சொல்லுங்க. செஞ்சு பார்க்கறதுக்கு முன்னாடியே செட் ஆகாதுன்னு ஏன் சொல்றீங்க? ஒரு வாட்டி ட்ரை பண்ணி தான் பாருங்களேன். இந்த காலை தொட்டு கும்புறதெல்லாம் ரொம்ப காமெடியா இருக்குது, ஒர்க் அவுட் ஆகாது. வேற ஏதாவது சொல்லுங்களேன். சரி, அப்போ அண்ணனுக்கு எது பிடிக்குமோ அதெல்லாம் பண்ணுங்க. அவனுக்கு என்ன பிடிக்கும்? சுத்தம். கல்யாணமாகி எத்தனை மாசம் இருக்கும்? அது ஒரு 3-4 மாசம் வருவோம். அண்ணனுக்கு உங்களை எவ்வளோ நாளா தெரியும்?
அது ஒரு 6 மாசத்துக்கு மேல தெரியும். ஆமா, நீங்க எதுக்கு இப்ப இதெல்லாம் கேக்குறீங்க? உனக்கு இவ்வளோ நாளாயும் அவனுக்கு என்னென்ன பிடிக்கும்னு உனக்கு தெரியலையேன்னு கேட்க போறீங்களா? எவ்வளவு வீக்கா இருக்கீங்க பாருங்க. இல்ல, அவனை பத்தி எனக்கு எல்லாமே தெரியும். ஆனா என்ன பிடிக்குங்கிறதுல மட்டும்தான் கொஞ்சம் குழப்பமா இருக்குது. என்ன பிடிக்குங்கிறத யோசிங்க, அதை பண்ணுங்க, கண்டிப்பா ஒர்க் அவுட் ஆகும். ஏன்னா எப்பவுமே அவங்க ரூட்ல போனாதான் அவங்கள அசத்த முடியும். அமுல் பேபிக்கு என்ன பிடிக்கும்? என்ன காபி சாப்பிட்டீங்களா? இப்பதானே கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி கொடுத்துட்டு போன. ஆமால, குத்தல. அத்தை, என்னாச்சு இவளுக்கு? அத்தை, ஏய் டியர், கம் கம், வந்துட்டேன். உட்காரு. என் செல்லம் ஏதோ என்கிட்ட கேட்கணும்னு நினைக்குது, ஆனா தயங்குது. என்கிட்ட என்னடா தயக்கம்? என்னன்னு சொல்லு. அது அது வந்து ஏத்தா, உங்க பையனுக்கு என்ன ரொம்ப பிடிக்கும்? ஓ, இதான் விஷயமா? யாருக்கு? விக்னேஷுக்கா? அவனுக்கு என்ன பிடிக்கும்? அவனுக்கு இந்த அச்சு வெல்லம், அரிசி மாவு, முறுக்கு, அப்புறம் என்ன விக்னேஷ் மாமாக்கு என்ன பிடிக்கும் நான் எடுத்து கேட்க போறேன். அது கவிதாக்கா கேட்டு தெரிஞ்சுப்பாங்க. அப்புறம் நீ வேற யார கேக்குற? தெரிஞ்சுக்கின்னு தெரியாத மாதிரி கேட்டீங்கன்னு வச்சுக்கோங்க, மண்டையிலே கொட்டிடுவேன். ஏய், நான் தாண்டி உன்னை மண்டையிலே நறுக்கு நறுக்குன்னு கொட்டணும். அத்தை, இப்ப எதுக்கு என்ன கொட்டுறீங்க? கல்யாணம் ஆகி எத்தனை நாள் ஆகுது? அதுவும் இல்லாம அதுக்கு முன்னாடி இருந்தே அவனை உனக்கு தெரியும். இத்தனை நாளா அவனுக்கு என்ன பிடிக்கும்னு நீ தெரிஞ்சு வச்சிருக்க. இந்த பல்பை நான் அங்கேயே வாங்கிட்டேன், நீங்க அதே பல்பை எனக்கு கொடுக்காதீங்க. அவனுக்கு என்னென்ன பிடிக்கும்னு எனக்கு தெரியும். ஆனா ரொம்ப பிடிச்சதுன்னு ஒண்ணு இருக்கும்ல, சின்ன வயசுல இருந்தே இந்த விஷயம்னா ரொம்ப பிடிக்கும் அப்படின்னு ஒண்ணு இருக்கும்ல, அதுதான் என்னன்னு தெரியணும். யோசிங்க. அதாவது இந்துமா, அதுக்காக இந்த உடல், பொருள், ஆவி இதெல்லாத்தையும் குத்துருவான்னு ஒண்ணு இருக்கும்ல. அப்படி அவனுக்கு என்ன பிடிக்கும்? அவனுக்கு பரதநாட்டியம்னா ரொம்ப பிடிக்கும். ஐயோ, நமக்கு சம்பந்தமே இல்லாத ஐட்டம் வருது. என்ன, சின்ன வயசுல இருந்தே அவன் பரதநாட்டியம் எங்க நடந்தாலும் உடனே போயிடுவான். பரதநாட்டியம் பாக்குறதுக்காகவே ஏகப்பட்ட தடவை அவன் காலேஜ கட்டடிச்சிட்டு போய் என்கிட்ட திட்டு வாங்கியிருக்கான் தெரியுமா? அந்த அளவுக்கு அவனுக்கு பரதநாட்டியம் மேல அவ்வளோ பைத்தியம். பரதநாட்டியம்னா நீ சொன்னியே, உடல், பொருள், ஆவி எல்லாத்தையும் கொடுத்துருவான். அதெல்லாம் சரி, எனக்கு பரதநாட்டியம்னா என்னன்னே தெரியாது. பட்டுல ஆடுறதெல்லாம் பாத்துக்கிறேன். இனிமே நான் போய் கத்துக்கிட்டு வரணும்னா பல வருஷம் ஆயிடுமே. உன்னை யாரை கத்துக்க சொன்னா? எங்கேயாவது அரங்கேற்றம் நடக்குதுன்னா நீ அவனை கூட்டிட்டு போ. என்ன ஏண்டி மறைக்கிற? அவனுக்கு பிடிக்கணும்னா நான் தானே ஆடணும். லூஸ் மாதிரி பேசினு இருக்கிறீங்க. அது சரி.
உனக்கு ஆட தெரியாதுன்னா நான் என்னடி பண்ண முடியும்? நடுவுல லூசுன்னு வேற சொல்ற. இரு, உன்னை நான் அப்புறமா வச்சுக்கிறேன். எப்ப என்னால வச்சுக்கோங்க. இப்ப எனக்கு கொஞ்சம் திங்க் பண்ணணும். நல்லா திங்க் பண்ணு. பரதநாட்டியமா? அமுல் பேபி சார். பாருங்க, எதுவும் பேசாதீங்க. உங்க மேல நான் சம கோவத்துல இருக்கேன். இல்ல அமுல் பேபி, சாரி அமுல் பேபி. பேசாதீங்க சொல்றல. சரி உடா அமுல் பேபி, ஏதோ தெரியாம நடந்து போச்சு. என்னங்க தெரியாம நடந்து போச்சு? உங்களை பார்த்தால எனக்கு பயமா இருக்கு. தயவு செஞ்சு ஏஞ்சி போங்க. அமுல் பேபி, அமுல் பேபி, என்னங்க என்ன என் பக்கத்துல வர நீ சொல்றல, ஏங்க என்ன புரிஞ்சிக்கவே மாட்டேங்கிறீங்க? எனக்கு பயமா இருக்குங்க. ஐயோ அமுல் பேபி, ப்ளீஸ் சொல்றது கொஞ்சம் கேளு. நடந்தது யாராண்டியோ சொல்லாதனா ப்ளீஸ். ஏன் என்ன எல்லாரும் கலாய்ப்பாங்க அமுல் பேபி. ப்ளீஸ் அமுல் பேபி, ப்ளீஸ் 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 ப்ளீஸ். உங்களை கலாய்க்கணுங்க. நீங்க செஞ்ச சேட்டை எல்லாத்தையும் சொல்லுவேன். டமார் அடிச்சு சொல்லுவேன். அமுல் பேபி வேணாம் அமுல் பேபி, ப்ளீஸ் அமுல் பேபி, ப்ளீஸ் ப்ளீஸ். நான் சொல்லுவேன், நான் சொல்லுவேன். என்னாச்சுண்ணே? ஏன் இப்படி போர்வையை போத்திக்கிட்டு படுத்துட்டு இருக்கீங்க? உடம்பு சரியில்லையா? ஆமா, கொஞ்சம் ஃபீவரா இருக்குது. ஃபீவரா? உடம்பு சூடா இல்லையே, சில்லுன்னு தானே இருக்கு. அது குளிர் ஜுரம். என்ன சத்யா, குளிர் ஜுரம்னு சொல்லிட்டு இப்படி உட்கார வச்சு பாத்துக்கிட்டு இருக்கீங்க? வாங்க நம்ம ஆஸ்பத்திரிக்கு போலாம் வாங்க. ஐயோ, எனக்கு அந்த அளவுக்குல காய்ச்சல் இல்ல சிஸ்டர். அப்புறம் ஏன் இப்படி நடுங்கிக்கிட்டு இருக்கீங்க? அது ப்ளீஸ் நான் சொல்லுவேங்க. அமுல் பேபி ப்ளீஸ். நான் சொல்லுவேன். அது ப்ளீஸ் 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 எல்லாம் இவங்களா தாங்க. நான் சொல்லுவேன். நேத்து நைட்டு தூங்கிட்டு இருக்கும்போது இவங்க என்ன பண்ணாங்க தெரியுமா? வேணாம் சொன்னா கேளு. வேணாம் ப்ளீஸ் சும்மா இருங்க, சொல்லுவேன். அதாவது மேல இருந்து என்ன அமுல் பேபி அதுக்குள்ள போற? இன்னும் பாட்டு முடியல. ஃபுல் டான்ஸையும் பாத்துக்கின்னு போ. உட்காரு. ஃபுல் டான்ஸையுமா? பா, முழுசா சந்திரமுகியா மாறி இருக்கிற உன் மனைவி கங்கா வெப்பா. லக்க 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 தாம் தரகட தீம் தரகட தோம் தரகட நம் தரகட. பாத்தியா என் டான்ஸ் பார்த்து நீயும் ஆட்டு இருக்கிற. வா 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 சேர்ந்தாடலாம் வா.
ஏங்க நான் பயத்துல குளிச்சல வந்து ஆடிட்டு இருக்கேங்க. தயவு செஞ்சு இனிமே ஆடாதீங்க. அதுக்கப்புறம் நான் ஜொரத்துல செத்து போயிருவேன். பயமா இருக்கு. ஆடி பார்க்காதீங்க.